பார்ப்பதற்கு அப்பாவி போல தெரியும் இவன்தான் நள்ளிரவில் கோவிலில் குதித்து ஐம்பொன் முருகன் சிலையை திருடிச் சென்ற வடமாநில வாலிபன். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரம் பகுதியில் உள்ளது செந்தூரான் காலனி விநாயகர் கோவில். இந்த விநாயகர் கோவிலில் நள்ளிரவில் 14 வயது சிறுவனுடன் 27 வயது கொண்ட வடமாநிலமான உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அன்கித் திகாரி என்ற நபர் ஐம்பொன் முருகன் சிலையை திருடிச் சென்று அவ்வழியே சென்றபோது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பல்லடம் போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்களை அழைத்து விசாரணை மேற்கொண்டதில் முன்னுக்கு பிறனாக பதிலளித்து சிலையை கையில் வைத்திருந்தது கண்டு இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணையை துவங்கினர். இந்நிலையில் அதிகாலை 6 மணியளவில் கோவிலுக்கு வந்து பார்த்த பூசாரி விநாயகர் சிலை முன்பு வைக்கப்பட்டிருந்த முருகன் உலோகச் சிலை காணவில்லை என்று அதிர்ச்சி அடைந்த அவர் அக்கம்பக்கத்தினருக்கு தகவல் தெரிவித்து பல்லடம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவே காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் ஏற்கனவே ரோந்து பணியில் போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து சிலையை பறிமுதல் செய்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து சிலையை மீட்ட போலீசார் இருவரையும் கைது செய்தனர். பொதுமக்களின் புகாரின் அடிப்படையில் இச்சம்பவம் தற்போது இருவரையும் சிறைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் போலீசாருக்கு இப்பகுதி பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கோவில்களில் பொதுமக்கள் பக்தர்கள் எல்லாம் அஜாக்கிரதையாக நடந்து கொண்டால் இது போன்ற சிலை திருட்டுக்கள் நடைபெற வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம். பாலகிருஷ்ணன் உப்பிலிபாளையத்தில் செந்தூரம் கார்டனில் கடந்த 20 வருஷமாக விநாயகர் கோவில் கட்டி பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து விநாயகர் கோவில் கட்டி சாமி கும்பிட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த விநாயகர் கோவிலில் வேண்டுதலைக்காக 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து வேண்டுதலைக்காக பித்தளை முருகன் சிலை 1.5 அடி உயரம் உள்ள பித்தளை முருகன் சிலையை வாங்கி கொடுத்துருந்தாரு. 2 வருஷமாக அந்த முருகன் சிலை சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டுருக்கு, பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்துட்டுருக்கோம். அதை வந்து சனிக்கிழமை நைட்டு மர்ம நபர்கள் 2 இந்திக்காரங்கள் வந்து சிலையை திருடிட்டு போயிட்டாங்க. இந்த திருட்டு போன சிலையை நைட்டு ரோந்து பணியில் இருந்த போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. காலையில் நாங்கள் வந்து பூஜை பண்ணுறதுக்கு காலையில் வந்து கோயிலில் வந்து பார்க்குறப்ப கோயிலில் சிலை இல்லை. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சிலையை நைட்டு ரவுண்ட்ஸில் இருந்த போலீஸ்காரங்க சிலையை பிடிச்சி அப்போ எல்லாரும் ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்க. சிலையை பார்த்துட்டோம், அது எங்கள் சிலை தான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். சட்டப்படி அதுக்கு என்ன பண்ணணும், சட்டப்படி என்ன பண்ணணுமோ பண்ணி அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் நாங்கள் கோயிலில் வச்சு பூஜை பண்ணிக்குவோம். ரவுண்ட்ஸில் இருந்து இதை கண்டுபிடிச்சி கொடுத்த போலீஸ்காரவங்களுக்கு சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த சிலையை எவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. அதுக்கு எங்களோட நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் போலீஸ்காரவங்களுக்கு.